Hi students, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் 1 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஆல்ரெடி இந்த மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருந்தேன், பட் இட் இஸ் அ டைரக்ட் மெத்தட். நிறைய பேருக்கு வந்து டவுட்டு அண்ட் கால் பண்ணி கேட்டாங்க, சார் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார், ஏதாவது ஷார்ட்கட் மெத்தட் இருக்கான்ட்டு. அதுக்கு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. ஸோ ஒழுங்காக கவனிங்க, அப்போ தான் இந்த சம் கிளியராக புரியும். நான் சொல்கிற மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணணும், ஓகேவா? ஸோ நான் 3 கொஷின் போர்டில் எழுதி வச்சுருக்கேன். ஒரு கொஷினாக ஃபஸ்ட் நான் வந்து சால்வ் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கொஷின், opening capital 5 lakh, closing capital 8,50,000, additional capital 1,20,000, drawings 70,000. So இப்போ நான் ஷார்ட்கட் மெத்தட் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சேம் ஹெட்டிங் எந்த சேஞ்சஸும் கிடையாது, அதே ஹெட்டிங் தான். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஸ் ஆன், உங்களுக்கு கொஷினில் என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். போட்டு 31/3/2019 அந்த மாதிரி. நான் இந்த டேட்டு மென்ஷன் பண்ணல, ஸோ அதனால் டாட் படிச்சிருக்கேன். ஓகே, ஸோ சேம் ஆஸ்பெக்ட். என்ன ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸ். நம்ம லாஸ்ட் ஸ்டாண்டர்ட் லெஜர் மெத்தட் படிச்சிருப்போம். பர்டிகுலர்ஸ், ரூபி சிம்பிள், பர்டிகுலர்ஸ், ரூபீஸ் சிம்பிள். இன்னொரு முக்கியமானது, இந்த சைடு டெபிட்னு மென்ஷன் பண்ணோம், இந்த சைடில் கிரெடிட்னு மென்ஷன் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட் படி நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக ப்ராஃபிட்டாக லாஸாக நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்லை மிஸ்ஸிங் ஃபிகர் எந்த ஐட்டம் வந்தாலும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மேட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் ஃபஸ்ட்டு டெபிட் சைடில் என்ன சொல்ல போகிறோம்னா டு ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ இந்த சைடில் ஓப்பனிங் வந்துச்சுன்னா அப்போ இந்த சைடில் க்ளோசிங் கேபிட்டல். நம்ம 11th இங்கே 2 போடுவோம், இங்கே பை போடுவோம். சேம் ரூல் தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம், லெட்ஜர் ரூல் தான். பை க்ளோசிங் கேபிட்டல். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு அடிஷ்னல் கேபிட்டல். சார் எப்படி சார் அடிஷ்னல் கேபிட்டல் டெபிட் சைடில் யாரும் வச்சது கேட்டிங்கன்னா, ஆல்ஃபபெட்டிக்கில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்னது? ஏ. ஸோ அப்போ ஏ நான் இங்கே போட போகிறேன், ஓகேவா? அடிஷ்னல் கேபிட்டல். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சம்மில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ட்ராயிங்ஸ். ஆல்ஃபபெட்டில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் இங்கே போகிறேன், டி பின்னாடி வரனால இங்கே போகிறேன். பை ட்ராயிங்ஸ். நெக்ஸ்ட் ஒன், இந்த சைடில் ப்ராஃபிட், இந்த சைடில் லாஸ். ட்ராயிங் கீழே எப்பவுமே லாஸ் வரும். நம்ம கோல்டு லோன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக எழுதலாம், ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே அக்கௌண்ட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்டு நம்ம போடாமல் விட்டால் கூட மேபி ஆஃப் மார்க் நம்மளுக்கு எக்ஸாமில் ரெடியூஸ் ஆகலாம். ஓகே, நெக்ஸ்ட் எல்லா சம்லையுமே ப்ராஃபிட்டு லாஸு கொடுத்துருக்க மாட்டான், சில சம்மில் கொடுத்துருப்பான். நம்ம கொடுக்காததை நம்ம அதை நில்லுன்னு போட்டுடலாம், ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம், ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது பாருங்க, 5 lakhs. ஸோ 5 lakh இங்கே மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ, 8,50,000. 1 by 1 போவாங்க, நோ ப்ராப்ளம். அப்புறம் ஏதாவது ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் உங்கள் சம்முக்கு தான். நெக்ஸ்ட் அடிஷ்னல் கேபிட்டல் 1,20,000. நெக்ஸ்ட் drawings 70,000. சார் இப்போ வந்து நம்ம ப்ராஃபிட் லாஸ் ரெண்டுமே நல்லா இருக்கு, எப்படி சார் கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் பிகர் அமௌண்ட் பாருங்க, கிரெடிட் சைடில் பிகர் அமௌண்ட். அப்போ வந்து லாஸ் வந்து இங்கே நில், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டல் பண்ணுங்க. ஸோ இதை டோட்டல் அப் பண்ணிங்கன்னா 8,50,000 + 70 எவ்வளோ, 9,20,000. சேம் அதே அமௌண்ட் இங்கே போஸ்ட் பண்ணுங்க. எவ்வளோ, 9,20,000. இப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் போடுங்க, 5 lakh 6,20,000. இங்கே 9,20,000 இருக்கு. அப்போ எவ்வளோ கம்மியாக இருக்கு நம்ம கிட்ட, 3 lakh. ஸோ அதுதான் நம்மளோட மிஸ்ஸிங் ஃபிகர். ஸோ நம்ம ரிசல்ட்டை கண்டுபிடிச்சிட்டு தென் நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி இண்டிகேட் பண்ணணும், ஓகேவா? அப்படி இல்லைன்னா நம்ம கீழே எடுத்து லாஸ்ட்டில் ஃபைனல் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ப்ராஃபிட்னு எழுதி 3 lakhன்னு மென்ஷன் பண்ணணும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் ஓவர். இப்போ செகண்ட் சம் போகலாம், ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க, இப்போ செகண்ட் சம் போகணும். ஸோ இதெல்லாம் அழிச்சிடணும். ஓகே, செகண்ட் ஒன் பார்க்கலாமா? க்ளோசிங் கேபிட்டல் 80,000.
க்ளோசிங் கேபிட்டல் போங்க 80,000. நெக்ஸ்ட் ஒன் அடிஷனல் கேபிட்டல் எவ்வளோ 30,000. நெக்ஸ்ட் ஒன் டிராயிங்ஸ் எவ்வளோ 15,000. நெக்ஸ்ட் ஒன் லாஸ் கொடுத்துருக்கான் அப்போ 25,000. ஸோ நம்ம சார் என்ன மிஸ்ஸிங் ஃபிகர் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் அவனே கொடுத்துருக்கான். ஸோ நீங்கள் பாக்ஸ் போட்டு வச்சிருங்க ஃபர்ஸ்டே ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்போ இந்த சம்மில் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடையாது, லாஸ் வந்திருக்காங்க, இல்லை ப்ராஃபிட் கிடையாது. ஸோ எந்த சைடு அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். எப்பயுமே மிஸ்ஸிங் ஃபிகர் பாருங்கள் இந்த சைடு, அப்போ நம்ம டோட்டல் இந்த சைடு தான் அதிகமாக இருக்கும் 80. ஸோ 3 மேலே ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா இது 2 ஆட் பண்ணிங்கன்னா 40 + 80 1,20,000. இதே அமௌண்ட் இந்த சைடும் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க 1,20,000. எவ்வளோ கம்மியாக இருக்கு 1,20,000 30 போச்சுன்னா பேலன்ஸ் 90,000. ஸோ நம்மளோட ஃபைனல் ரிசல்ட்னா ஓப்பனிங் கேபிட்டல் 90,000. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ 90,000. புரியுதா? ஒன் மோர் ட்ரை அகைன் தேர்ட் சம் நான் இன்னொரு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ காப்பி பண்ணிக்கோங்க, எரேஸ் பண்ணிடுறேன். Next, opening capital 40,000. Next one, closing capital 50,000. Next one, additional capital 7,000. Next one, profit 8,000. And drawings, அப்போ drawings தான் missing figure. ஸோ ட்ராயிங்ஸ்னால நான் ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணுறேன். என் சைடு அதிகமாக இருக்கும், மிஸ்ஸிங் ஃபிகர் இந்த சைட்னா அப்போ இந்த சைடு அதிகமாக டோட்டலாக இருக்கும். ஆட் பண்ணுங்க, எவ்வளோ எடுத்து பாருங்க 40 + 7 47 + 8 55,000. சேம் அமௌண்ட் இங்கே போஸ்ட் பண்ணுங்க. இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்கு 5,000. ஸோ 5,000 தான் நம்மளோட ரிசல்ட். ஸோ இல்லாத பிளேஸ்ல நீ இன்னும் மென்ஷன் பண்ணிட்டு இப்போ நம்ம டிராயிங்ஸோட ரிசல்ட் எடுத்து கீழே எழுதுவோம். டிராயிங்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 5,000. ஸோ இதுதான் வந்து சிம்பிளஸ்ட் வே ஆஃப் மெத்தட். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் டைரக்ட் மெத்தட் இருக்குது, இது இன்டைரக்ட் மெத்தட். ஸோ இன்டைரக்ட் மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் இந்த ப்ராப்பர் பேசிக்ஸ் டெபிட் கிரெடிட் பர்டிகுலர் ருபீஸ் போட்டால் மட்டும் தான் ஃபுல் மார்க் வரும். ஓகேவா? புரியுதா? நீங்கள் அந்த மெத்தட்லேயும் போடலாம். என்ன மெத்தட்? ஃபர்ஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங்ஸ் மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் வில் ஃபைண்ட் அவுட் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதே மாதிரி நெக்ஸ்ட் சம் நான் வந்து இன்னும் சிம்பிளஸ்ட் வேவாக நான் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறேன். தேங்க்யூ.